இன்றைக்கி நம்ம கிச்சனில் முட்டை தோசை எப்படி செய்யலான்னு வாங்க. தேவையான பொருள் பார்க்கலாம். தோசை மாவு, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி, பச்சை மிளகா, முட்டை, மிளகுத்தூள், கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க. வெங்காயம் நம்ம வதக்கி எடுத்துடலாம். பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் போட்டுக்குங்க. தக்காளி, பச்சை மிளகா, இப்போ நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. கருவேப்பிலை, இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதில் தோசை மாவு ஊற்றிக்குங்க. இல்லை நம்ம வெங்காய தக்காளி வதக்கி வச்சோம்ல, மேலே போட்டுக்குங்க. இப்போ அது மேலே முட்டையை நல்லா மேலே ஊற்றுங்க. இப்போ முட்டை மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்குங்க. கொஞ்சமாக எண்ணெய் மேலே ஊற்றிக்குங்க. இப்போ திருப்பி போட்டுக்குங்க. இப்போ நல்லா வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிங்க. ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் AHS சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.